தவேக நிர்வாகிகள் நேரில் சென்று அழைப்பு விடுத்ததோடு வீடு வீடாகவும் சென்று அழைப்புதல் கொடுக்கிறார்கள். கிடா விருந்து, அனைத்து மத வழிபாட்டு தலங்களில் பிரார்த்தனை, ஊரெங்கும் விளம்பரங்கள், வீடு வீடாக அழைப்பு என்று களை கட்டி வருகிறது மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு. முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்திய விஜய், சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இரண்டாவது மாநில மாநாட்டை தமிழகத்தின் அரசியல் மையமான மதுரையில் நடத்த முடிவு செய்தார். அதைத் தொடர்ந்து மாநாட்டுக்கான வேலைகளை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் தங்கப்பாண்டி, கல்லானை ஒருங்கிணைப்பில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி, ஆவியூர் பகுதியில் 600 ஏக்கர் பரப்பளவுள்ள மைதானத்தில் மாநாட்டு வேலைகள் விரைவாக நடந்து வருகிறது. வாஸ்துப்படி தெற்கு திசை பார்த்து 200 அடி நீளமும் 60 அடி அகலத்துடன் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நிர்வாகிகள் 200 பேர் அமர வைக்கப்படுவார்கள். விஜய் நடந்து சென்று தொண்டர்களை பார்ப்பதற்கு 800 அடி தூரத்திற்கு நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் ஆண்கள் 1,20,000 பேரும், பெண்கள் 25,000 பேரும், முதியவர்கள் 4,500, மாற்றுத்திறனாளிகள் 500 பேரும் கலந்து கொள்வார்கள் எனவும், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருவதால் அதற்கான பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட உள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட உள்ளது. 400 தற்காலிக கழிப்பறைகள், 50க்கும் மேற்பட்ட LED திரைகள், தேவைக்கேற்ப CCTV கேமராக்கள், 420 ஒளி பெருக்கிகள், 20,000 மின் விளக்குகள் பொருத்தப்பட உள்ளது. மாநாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்வதற்காக 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். 12 அவசர கால வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான வாகனங்கள் மற்றும் உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட உள்ளதாகவும், பாதுகாப்பு பணிக்காக தனியார் நிறுவன பாதுகாவலர்கள், தன்னார்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். இது ஒரு பக்கம் என்றால், தொழிலாளர்கள், வியாபாரிகள், வர்த்தக அமைப்பினருக்கு தவேக நிர்வாகிகள் நேரில் சென்று அழைப்பு விடுத்ததோடு வீடு வீடாகவும் சென்று அழைப்புதல் கொடுக்கிறார்கள். நேற்று முன்தினம் பெருங்குடி அருகே மலையாண்டி கருப்பசாமி கோவிலில் கிடா வெட்டி வழிபட்டனர். பின்னர் அப்பகுதி மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். மாநாட்டுக்கான நாட்கள் நெருங்க நெருங்க பாரப்பத்தி, ஆவியூர் பகுதி பரபரக்க தொடங்கியிருக்கிறது.